ஹாய்! பொங்கல் 3 நாள் லீவ் எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் பொங்கல் வச்சுட்டு மறுநாள் கிளம்பி எல்லோரும் இங்கே வந்துட்டாங்கங்க. வந்தது எல்லாருக்குமே தடபுடலாக விருந்து வச்சாச்சு. எங்கள் ஃபேமிலி எப்போவுமே ஒன்றா தாங்க இருப்போம். எத்தனை வருஷம் கல்யாணம் முடிஞ்சு 11 வருஷம் ஆகுது. யாருமே தனியாலாம் சமைச்சு சாப்பிட்டது கிடையாது. கெஸ்ட்டு எல்லோரும் வந்தாங்கன்னா மொத்தமாக தான். ஊருக்கு போனாலும் 4 ஃபேமிலியும் மொத்தமாக தாங்க சமைச்சு சாப்பிடுவோம். அப்புறமா அன்றைக்கி நைட்டு எல்லாருமே தூங்கிட்டு மறுநாள் காலையில் எல்லாருமே கோவை குற்றாலம் கிளம்பிட்டோங்க. கோவை குற்றாலத்தில் பார்த்திங்கன்னா கீழேருந்து ஒரு 500 மீட்டர் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் தாங்க கொண்டு மேலே விடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 500 மீட்டர் நம்ம ட்ரெக்கிங் மாதிரி நடந்து போக வேண்டியது இருக்குது. குழந்தைகளெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக தாங்க போகணும். அந்த ஒரு ஒரு 1/2 கிலோமீட்டர்கிட்ட நம்ம நடக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபால்ஸ் அப்படியே அருவி விழுகிறது தெரியும். வந்துருந்துச்சுன்னா ஃபால்ஸ் வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ எங்கள் ஃபேமிலி சூப்பராக என்ஜாய் பண்ணி குளித்தாங்கங்க. கோவை குற்றாலம் பார்த்திங்கன்னா 2 அடுக்கு இருக்கும். எங்கள் மாமியாரெலாம் 2வது அடுக்கு மேலே வந்து தான் குளித்தாங்க. பரவாயில்ல, நம்ம ஃபேமிலி ரொம்ப என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கோவை குற்றாலம் குளிச்சுட்டு வெளியே கிளம்பும்போது தான் சொன்னாங்க, போகிற வழியில் தான் ஈஸா இருக்குன்னு சொன்னாங்க. சரி, அப்போ அதை பார்த்துட்டு போயிடலான்ட்டு அந்தால ஈஸாவுக்கும் கிளம்பிட்டோங்க. அவ்வளோ நைட்டு 7 மணிக்கு லைட் ஷோ போடுறேன்னு சொன்னாங்க. அந்தால எங்கள் ஃபேமிலி எல்லோரும் உட்காந்து லைட் ஷோ பார்க்க கிளம்பிட்டோம். அந்த லைட் ஷோ போடுற வரைக்கும் எனக்கு இவ்வளோ பிரமிப்பாக இருக்கும்னு நிஜமாக தெரியாது. அந்த லைட் ஷோ பார்த்திங்கன்னா அப்படி ஒரு ஃபஸ்ட் டைம் பார்த்தது எனக்கே அப்படியே ஒரு பிரமிப்பாக இருந்துச்சு. எல்லோரும் கண்டிப்பாக ஒரு டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். அந்த லைட் ஷோவை நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.